அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டு வர இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும், கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றியும், கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நாம் படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட தேவகி மற்றும் வசுதேவருக்கு 8வது மகனாக பரம்பொருளான மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்த தினம்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி. அதுவும் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி கூடிய ஒரு சுபதினத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரமானது நிகழ்ந்தது. மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் செய்ய இந்த ரோகிணி நட்சத்திரத்தை தேர்வு செய்ய என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பலரும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய நட்சத்திரம் பார்க்கும் பொழுது இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் சிறப்புகள் அறியாது இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய தினங்களை தவிர்த்து வந்துள்ளனர். இதை நினைத்து ரோகிணி நட்சத்திரம் மிகவும் வருத்தப்பட்டாள். மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டாள். மகாவிஷ்ணுவோ தன்னுடைய அடுத்த அவதாரமானது தம்முடைய திரு நட்சத்திரத்தில் நிகழும் என்று ரோகிணி நட்சத்திரத்திற்கு வரமளித்தார். அது மட்டுமின்றி ரோகிணி நட்சத்திரத்துடைய சிறப்புகளை இந்த உலக மக்கள் அறிவார்கள் என்றும் அருளாசி வழங்கினார். மகாவிஷ்ணு தான் அளித்த அந்த வரத்தை மெய்ப்பிக்கவே ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் கூடிய ஒரு சுப தினத்தில் மாலை வேளையில் வசுதேவன் மற்றும் தேவகிக்கு 8வது மகனாக அவதரித்தார். கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினமான கிருஷ்ண ஜெயந்தியை எவ்வாறு சிறப்பாக கொண்டாடுவது என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் வாங்க. பலருடைய வீட்லயும் கிருஷ்ணருடைய மண் பொம்மை இருக்கும். அதே போல உங்க வீட்லயும் கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னா அந்த கிருஷ்ணரை பூஜை அறையில எழுந்தருள செய்யுங்க. பூஜை அறையில எழுந்தருள செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிருஷ்ணருக்கு தேவையான அலங்காரங்களை நீங்க செய்யலாம். அதுல முக்கியமா கிருஷ்ணருக்கு பின்னாடி பின்ன மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புன்னை மரத்துடைய கிளைய வைப்பாங்க. எதற்காக இந்த புன்னை மரத்துடைய கிளைய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணருடைய சிறு வயதுல இந்த புன்னை மரத்துடைய அடியில தான் கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் இசைத்து தன்னுடைய நண்பர்களோடு ஆனந்தமாக விளையாடுவாராம். அதே ஆனந்தத்தோடு நம்முடைய இல்லத்திலும் கிருஷ்ண பரமாத்மா எழுந்தருள வேண்டும் என்பதற்காக தான் இந்த புன்னை மரத்தை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பின் நாம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு துளசியை சமர்ப்பிக்கிறது அப்படின்றது ரொம்பவே விசேஷமான ஒன்று. ஏன்னா துலாபாரத்துல கிருஷ்ண பரமாத்மா அமர்ந்த போது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நிகரா எவ்வளவோ காசு பணம் அப்படின்னு சொல்லி செல்வத்தை வச்சோம் அந்த துலாபாரம் சமமாகல. ஆனா ஒரே ஒரு துளசிய கண்ணபிரானுக்கு நிகரா வச்சதும் அந்த துலாபாரமானது சமமானது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணபிரானுக்கு தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற பொருட்களை சமர்ப்பிப்பதை விட ஒரு துளசியை சமர்ப்பிக்கிறது அப்படின்றது தங்கம், வெள்ளி, வைரத்தை விட அது மேலான ஒன்று, உயர்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவேளை உங்க வீட்டுல கிருஷ்ண பரமாத்மாவுடைய மண் சிலை இல்ல அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவுருவ படத்தை வச்சும் நீங்க பூஜைகளை செய்யலாம். அடுத்ததா கோகுல அஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவிற்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். கண்ணபிரானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அது வெண்ணெய் தான். அதனால கண்ணபிரானுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு படைக்கப்படக்கூடிய நெய்வேத்தியங்கள்ல இந்த வெண்ணெய் பிரதான நெய்வேத்தியமா இருக்கணும். அடுத்ததா கிருஷ்ணருக்கு பிடித்த மற்றொரு உணவு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அவல். குசேலர் கொண்டு வந்த ஒரு பிடி அவல்ல இருந்து கொஞ்சோண்டு அவல் எடுத்து கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டதுமே குசேலர் எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் ஆனார் அப்படின்றத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சம்பவத்துல இருந்தே இந்த அவளுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கண்ணபிரானுக்கு அவளை நீங்க சாதாரணமா படைக்கிறதா இருந்தாலும் படைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவல்ல செஞ்ச லட்டு, கேசரி இல்லைன்னா பாயாசம் போன்ற பொருட்களையும் நீங்க படைக்கலாம். அடுத்ததா கிருஷ்ணருக்கு பிடித்த பால், சுண்டல், சீடை, முறுக்கு போன்றவற்றையும் நீங்க கிருஷ்ணருக்கு படைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று தர்மத்தை காக்க அவதரித்த அந்த கண்ணபிரானை வழிபடும் போது நீங்களும் இந்த தேசமும் இந்த உலகமும் தர்ம வழியில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். தர்மத்தை எதிர்த்து நின்றால் தன் படையை கொடுப்பான், தர்மத்தின் பக்கம் நின்றால் தன்னையே கொடுப்பான், அவன்தான் வேங்கட கிருஷ்ணன். எப்பொழுதும் தர்மத்தின் பக்கமே இருங்க. அப்படி இருந்தால் கிருஷ்ண பரமாத்மாவும் உங்களுடனே இருப்பார். இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்றத பற்றியும், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.
அவங்களும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணபிரானுக்கு செய்யக்கூடிய சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகளை பற்றிய வீடியோவை கிருஷ்ண ஜெயந்திக்கு பின் நான் அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவையும் மறக்காம பாருங்க. இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.